நேரத்துக்கு வீட்ல இருந்து சாப்பாடெல்லாம் வந்துடும். அதுவே நீங்க சமைச்சா உள்ள மளிகை சாமான்லாம் இருக்கு, கேஸும் இருக்கு. ஏற்கனவே இங்க ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அவங்க இப்போ ஃபாரின் போனதுனால திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அங்கிள். நான் அந்த ஓனர் கிட்ட பேசிட்டேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துக்கோங்க. நீங்க சொன்ன ஓகேதான் ஓனர். என்ன வீட்டுல நல்லா தான் இருக்குது, நான் சொந்தமா வாங்கி கொடுத்துருக்கலாம். சும்மா சொன்னையா? இனிமே எங்க அம்மா திட்டுறதெல்லாம் உங்க காதுல விழாதுல்ல? அது கொஞ்சம் போர் தான் அடிக்கும். என்ன பண்றது? எதுக்கு ஓனர், உங்க அம்மா திட்டுறதெல்லாம் அப்படியே காதுல வாங்கி வாங்கி பழிட்டோம். என்ன திட்டலன்னா ஒரு மாதிரி கடியா தான் இருக்கும். பரவாயில்ல ஓனர், நான்லாம் யாருமே திட்டுறதுக்கு நாதியே இல்லாம அப்படியே இருந்துட்டோம் ஓனர். என்ன பண்றது, எல்லாம் விதி. ஓனர் என்னத்துக்கு ஃபீலிங் ஆகுறீங்க? ஃபீலிங்லாம் குறைங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. பெருசே மத்தியம் என்ன சமையலாம்? அது இன்னைக்கு தானேப்பா புதுசா வந்திருக்கோம். சரி, நீங்க பாலை காசுறோம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறோம், ஓகேவா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு கை வந்த காலங்க, சுமார சமைப்பேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாத்துக்கோங்க அங்கிள், அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னம்மா நீ அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். வாங்க. நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் கேட்குறாரு. சார் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் சார். ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஃபீல் பண்ணி ஃபோனில் ஒரு ஸ்டேட்டஸை வச்சா பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். வாட் கேன் ஐ டு சார்? என்ன தம்பி நீங்க பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. வாட் இஸ் டெல்லிங்கயா? ஆமா, இவர் அப்படியே லவ் பத்தி படிச்சு கீஸ்டாரு. நோட்ஸ் வாங்கி போனா இவர் அண்ட படிச்சு பாஸ் ஆனா டிகிரிலாம் சப்ப மேட்ரு. டேய் உனக்கு என்னடா தெரியும்? நானும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெத்தவன்டா, குடும்பஸ்தான். ஓ அப்பா. சார் நீங்க என்ன சார் ரெண்டு பேரும் எலியும் புடிய மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க? எனக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க சார். கிடக்குறான், விடுங்க தம்பி. சரி சொல்லுங்க. உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. பொண்ணுங்க வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம், உங்களை வர வேணான்னு சொன்னா வான்னு அர்த்தம். சார் என்ன யூத் படம் விஜய் மாதிரி பேசுறாரு? நோ, இவர் டூடு படம் பிரதீப் ரங்கநாதன் லேட்டஸ்டா. சார் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன். she is not talking சார். வாட் கேன் ஐ டு? இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல தம்பி. அவங்க இன்னும் நீங்க கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறாங்க. கெஞ்சறேன் சார். கெஞ்சணும்னா அவங்க ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுக்காம எப்படி கெஞ்ச முடியும்? சரி, ஃபோன் எடுக்கலன்னா என்ன, நேரா வீட்டுக்கு போய் பேச வேண்டியதானே? உங்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவங்க மனசை கரைக்க ட்ரை பண்ணுங்க. இத பண்ணாலே உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளசியால உங்களை பிரிஞ்செல்லாம் வாழ முடியாது தம்பி. நீங்க எப்படி தவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்றீங்க? ஆமா சார், நீங்க ஒரு யூத் பூத்து சார். எவ்வளவு காதல் ஐடியா கொடுக்குறீங்க. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க சார். நன்றி சார், நன்றி. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் தம்பி. சார் நான் சொல்றேன் அப்படியே நான் பண்ண போறேன். வாட் இஸ் மேட்டர்? ஊர் வரைக்கும் அந்த சாப்பிட்டு போனா. ஐயோ வேணாம், சார் கொடுத்த ஐடியாவே கழுத்து வரைக்கும் இருக்குது. நான் அப்படியே போய் கக்கிடுறேன். ஐ வில் டூ இட் கம்ப்ளீட். நோ பாத்து போனா. தம்பி கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அடடா சார், அருள் வாக்கு வேற கொடுக்குறீங்களே, சூப்பர் சார் நீங்க. ஆமா, எங்க மூஞ்சில முடிச்சிட்டீங்களா? நல்லா தான் நடக்கும். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் மே ஹெல்ப் யூன்னு. நான் உங்களுக்கு உதவி செய்யறேங்க. தொடப்பத்தை கொடுங்க. ஏங்க தொடப்பத்தை கொடுங்க. தொடப்பத்தை வெற்றி. என்னங்க தொடப்பத்தை கையில கொடுக்க கூடாது, சண்டை வரும். இல்ல மட்டும் சண்டை போட மாட்டீங்க. போடுங்க. சண்டை இல்லைங்க, தொடப்பத்தை கீழே போடுங்க. ஐயம்மா மூவுங்க. எப்படி கூட்டுறான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஐயோ ஏன் இருங்க, கூட்டினா ஃபுல்லா அழகா கூட்டணுங்க. ஐயோ மாப்ள, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் பண்றேன். அத மாப்ள, தொடப்பத்தை கொடுங்க மாப்ள. விடுங்கன்றல. நம்ம வீட்டு குப்பையை நான் கூட்டாம வேற யார் கூட்ட போறா? ஐயோ, நம்ம வீட்டு குப்பை தான். ஆனா இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இல்ல, பொம்பளைங்க பண்ற வேலை. என்ன ஆம்பளை வேலை பொம்பளை வேலை? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு கேட்கிற நேரத்துல அப்படியே ரோடுக்கு போய் அப்படியே கூட்டுற மாதிரி தொடப்பத்தோட ஒரு போஸ்ட் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நான் நிஜமாவே கூட்ட போறேன். எப்படி கூட்டுறேன், எப்படி வக்குறேன், எப்படி பெருக்கிறேன் நீங்க பாருங்களேன். மாப்ள அது வேற இது வேற மாப்ள. அது வேற இது வேற தான். ஆனா தொடப்பத்தை மட்டும் கொஞ்சம் பெருசா வாங்கிருக்கலாமே. ரொம்ப சின்னதா இருக்கு. துளசி சின்ன வயசுல சொன்னா கேட்க மாட்டேங்கற. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அம்மா
அவர் ஏதோ பெருசா சீன் போட்டுட்டு இருக்காரு, நீயும் பாரு. ஷோ நீ சும்மா இரு, வேடிக்கை மட்டும் பாரு. அது என்னதுங்க? மாப். அது தெரியுது. சரி விடுங்க, இவ்வளோ பண்ணியாச்சு, இதை பண்ண மாட்டேனா? நன்றி நன்றி நன்றி. அப்பா விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சபா, வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் கோயில் கட்டி கும்பிடுண்டா சாமி. காமிக்கேருங்க, வாங்க. லுக் அட் மீ. பாருங்க என்ன அழகான முகம். உங்க மூஞ்சுங்க கண்ணாடி மாதிரி தலையை தொடச்சிருக்கங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதுங்க, வீட்டையே எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். வீடே எவ்வளோ அழகாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னங்க இது? ஏங்க நீங்கள் மட்டும் நம்ம வீட்டுக்கு இருந்தால் அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த வீடு அப்படியே குப்பை வீடு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன யூ டர்ன் போடுறீங்க? இருங்க இருங்க. அடுத்து என்னங்க வேலை இருக்கு சொல்லுங்க. துணி துவைக்கணுமா, சாமான் தேய்க்கணுமா, மொட்டை வேலை காக்கா ஓட்டணுமா, பாத்ரூம் கழுவணுமா, சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இப்படி எல்லாம் பண்ணா நான் மனசு இறங்கிடுவேனா? பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து கெஞ்ச வேண்டியது. தப்பு தாங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அம்மா உங்களை தேடி வரதுக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கணும், அதை நான் பண்ணல, அது தப்பு தான். அந்த தடியனை இங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி நான் கொண்டு வந்திருக்கணும், அதையும் பண்ணல, அதுவும் தப்பு தான். இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நான் இங்கே இல்லாமல் போனது தப்பு. தப்பு இருக்கிறதுலே அதுதான் பெரிய தப்பு. தப்பு தான், மிகப்பெரிய தப்பு தான், அது ஒத்துக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஐ எம் வெரி வெரி சாரிங்க. ஏங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருக்கிறதோ இல்லை சண்டை போடுறதோ இதெல்லாம் யாருமே ரசிக்க மாட்டாங்க. ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போதுங்க. ஏங்க இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ, இவ்ளோ அக்கறை உள்ளவரு அன்னைக்கு நான் சொல்லும் போது இங்க வந்து இருந்திருக்கணும். ஏங்க நீங்க என்ன மறுபடியும் முதல் பரோட்டால இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அங்க இருந்தானே எல்லாமே ஆரம்பிச்சது. அப்ப நான் இவ்வளவு பண்ணது எல்லாமே வேஸ்ட். துணி முடிச்சது வேஸ்ட். வீட கூட்டினது வேஸ்ட். மாப்பு போட்டது வேஸ்ட். அப்ப நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட். அப்ப நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்? நீங்க தான் இருக்கிறதுலயே worst. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போடு. பேச அப்பவே சத்யா சொன்னா அந்த ஐடியா மணியை நம்பாதன்னு. யாருமே உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு உன் ஐடியெல்லாம் தூக்கி ஏன் தலைமையில போட்டல சுப்பிரமணி.